ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏனெனில் அது நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவதற்கான திட்டத்தை முன்வைக்கின்றது. இது ஒரு பெரும்பான்மையான விவாதத்தினையும் பல்வேறு அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கியுள்ளது. பின்புலம்: இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலும் என்றால் மக்களவையும் மாநில சட்டமன்றங்களின் தேர்தல்களும் தனித்தனியாக நடைபெறுகின்றன. இது மக்களின் நேரத்தை, பன்னாட்டு வளங்களை குறைக்கும் வண்ணம் செலவுகளை அதிகரிக்கின்றது. இதில் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை முன்வைத்து 2029ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்றம், மாநிலங்களின் சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் தேர்தல் நடவடிக்கைகள் ஒரே காலத்திலும் ஒரே தேர்வு பெட்டியில் நடத்தப்பட்டால் அரசியல் செலவுகள் குறையும், வாகன விநியோகமாக பொதுவாக முறைப்படுத்தப்படுவதாகும் என நம்பப்படுகிறது. அதன்படி எதிர்கால தேர்தல் பத்திரங்களை உருவாக்கி அது அதிக துல்லியமான மற்றும் குறைந்த காலங்களில் நடைபெறும் என்ற காரியத்தின் மையமாக அமையும். உயர்மட்ட குழு மற்றும் அறிக்கை: இந்த திட்டத்தை ஆராய்வதற்காக முன் குடியரசுத் தலைவர் ராம் நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தும் என பரிந்துரைத்தது. இது மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதலை வழங்கியது. மசோதாவை பற்றி கண்ணோட்டம்: மசோதா என்பது அரசியல் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் தேர்தல் ஒழுங்குகளை மேம்படுத்துமென்ற ஒரு வகையாக இருக்கின்றது. ஆதரிக்கும் கட்சிகள்: இந்த மசோதாவை ஆதரிக்கும் கட்சிகள் பெரும்பாலும் மத்திய அரசின் கூட்டணி கட்சிகளாக உள்ளன. அவர்களுடைய வாதம் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களையும் நடத்துவதன் மூலம் அப்போதைய செலவுகளையும் பரபரப்புகளையும் குறைக்க முடியும் என்றும், அதன் மூலம் தேர்தல் நேரங்களில் ஏற்பட்டுள்ள குறைகள் மற்றும் ஏமாற்றங்களை தவிர்க்கவும் முடியும் என்பதாகும். அதே சமயம் வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுவான சட்டங்களை குறைப்பதாகவும் ஒத்துழைப்பு முறையில் மேற்கொள்ளவும் முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். முக்கியமாக ஆதரிக்கும் கட்சிகள்: பாஜக, அதிமுக, பாமக, பிஜு ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், சிரோமணி அகாலி தளம், சிவசேனா, பாரதிய சமாஜ் கட்சி, இந்துஸ்தானி ஆவம் மோர்ச்சா. எதிர்க்கும் கட்சிகள்: ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கும் கட்சிகள் இந்த திட்டம் மாநிலங்களின் உரிமைகளை குறைத்து மத்திய அரசின் அதிகாரத்தை அதிகரிக்கும் என்பதை கூறுகின்றன. அவர்களுடைய கருத்துப்படி மாநில அரசுகளுக்கு தங்கள் உள்ளாட்சி அதிகாரங்களை மீட்டெடுக்க தடை ஏற்படும் என்றும், இது மன்னராட்சியை குறிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த கட்சிகள் ஒன்றிய அரசின் அதிகாரத்தை அதிகரிப்பதாகவும் மாநிலங்களின் விருப்பங்களின் மீது கவனம் செலுத்தாமல் சுதந்திரமாக செயல்படும் நிலையை உருவாக்குவதற்கான வழி என கூறுகின்றனர். முக்கியமாக எதிர்க்கும் கட்சிகள்: காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ். இது ஒரு அரசியல் சூழல் மாறுதலா? இந்த மசோதா நாட்டின் அரசியல் சூழலுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களின் உரிமைகளை சிக்கலாக்காமல் சமநிலையை பராமரிக்க இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடும். முதன்மையாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேர்தல்களில் அதிக செலவுகளையும் பரபரப்பையும் தடுக்கும் வகையில் இருக்கலாம். ஆனால் அது மாநிலங்களின் சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடும் என்பது இப்போது உள்வாங்கப்படுகின்ற முக்கிய கேள்வி. இந்த மசோதா அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியலமைப்பின் பல துறைகளையும் பாதிக்கக்கூடும். இதற்கான ஆதரவும் எதிர்ப்பும் இரண்டையும் தாண்டி இந்த திட்டத்தின் கடைசி செயல்பாடுகள் சரியான சட்ட மற்றும் அரசியல் சூழலை உருவாக்கும் என்பதற்கு மற்றொரு நிலைமை தேவைப்படலாம். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.